அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மீண்டும் ஒரு சந்திப்பில் முஃப்தி ஷஃபீஉல்லா கான் தாவூதி ஹஸரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு வர இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாள், அதே போல ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய நாள். இப்போ இந்த 2 நாள்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், விளக்கங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் அவர்கிட்ட கேட்டு தெளிவு பெற இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். வலைக்கும் சலாம். இப்போ நமக்கு பக்ரீத் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கு. அரஃபாவுடைய நாள் மிக நெருக்கத்தில் இருக்கு. இப்போ இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த வருடத்துல, இந்த 2026வது வருடத்துல நம்ம பார்த்த பிறையின்படி வரக்கூடிய புதன்கிழமை 27ஆம் தேதி புதன்கிழமை அரஃபாவுடைய நாள் நமக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த அரஃபாவுடைய இந்த நோன்பு சுன்னத்தா இல்ல வாஜிபா? துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபா நோன்பு வைக்கிறது சுன்னத். அந்த நோன்பை பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டப்போ சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா, கடந்த ஆண்டினுடைய பாவங்கள் எதிர் வரக்கூடிய ஆண்டினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமையும். இந்த நோன்பை எல்லா முஸ்லிம்களும் நோக்கிறது சுன்னத்தாக நன்மைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. அதே மாதிரி இப்ப ஹாஜிகள் மேல அரஃபா நோன்பு இருக்கானா? இல்ல. ஹாஜிகளுக்கு அது என்ன இல்லை, அவங்க வைக்கணுங்கிற கடமை என்ன. ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய நாள் தான் பெருநாள் மாதிரி. அன்றைய தினத்துல அவங்களுக்கு நிறைய அமல்கள் இருக்குது, அதுல அவங்க ஈடுபடும். ஹாஜிகள் அல்லாத மற்ற உலக முஸ்லிம்கள் அரஃபாவுடைய தினத்துல நோன்பு நோற்று அது சிறப்பிற்குரிய நாள், ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள், அதிகமான நரகவாசிகள் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்யக்கூடிய நாள் என்று ஹதீஸ்கள்ல நிறைய சிறப்புகள் சொல்லப்படும். அந்த நாளை நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்திக்கிறோம். அது ஒரு வரவேற்கத்தக்க ஷரியத்துல முக்கியமாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படும். அரஃபாவுடைய நோன்பு என்பது சுன்னத்தாக இருக்கு. நியத்து வைக்கும் போது துல்ஹஜ்ஜுடைய அரஃபா நோன்பு அல்லாஹ்வுக்காக நான் நோக்கிறேன், சுன்னத்தா நோன்பு நியத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த அரஃபாவுடைய நோன்பை பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த அரஃபாவுடைய நாள் காலையில ஃபஜ்ர், அந்த நேரத்துல இருந்து 9வது நாளுடைய ஃபஜ்ர்ல இருந்து பிறை 13 அசர முடிகிற வரைக்கும் தக்பீர் ஓதக்கூடிய வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தக்பீர் ஓதுவது வாஜிபா? இப்ப ஜமாத்தா தொழுகிறவங்க ஓதுறாங்க, அதே மாதிரி தனியா தொழுகிறாரு, இப்ப அவரு தக்பீர் ஓதணுமா? இந்த சின்ன விளக்கம் சொல்லு. இப்போ ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் வருது, பிறை 9ல இருந்து பிறை 13 அஸ்ர் வரைக்கும் 23 வக்துகள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒரு தடவை ஓதுறது வாஜிபாக இருக்குது, 3 தடவை ஓதுறது முஸ்தஹப்பாக இருக்குது. இப்ப எல்லாரும் ஓதணுமாடா, எல்லாரும் ஓதணும். ஜமாத்தா தொழக்கூடிய ஆண்கள் ஓதணும், இல்ல தனியா தொழக்கூடிய ஆண்கள் ஓதணும். அதே மாதிரி வீட்டுல பெண்கள் தனியாக தான் தொழுவாங்க எப்பயும். அவங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது தக்பீர் ஓதணும். இப்ப என்ன தக்பீர்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஒருத்தர் சஃபர்ல இருக்கிறாரு, முசாஃபிர் பிரயாணி, இப்ப அவர் ஓதணுமாடா, அவர் ஓதணும். ஹதர்ல இருந்தாலும் சஃபர்ல இருந்தாலும் பிரயாணி மேலையும் அது ஓதுறது கடமையாக இருக்குது. இப்போ தக்பீர் நாம ஓதுறோம். இப்ப ஹாஜிகள் தல்பியா ஓதுவாங்க. ஹாஜிகளுடைய நாவல தல்பியாக இருக்கும் போது மற்ற முஸ்லிம்கள் தக்பீர் ஓதும் போது அந்த ஒரு உணர்வு, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துறான். அந்த ஒரு அமலை நம்ம என்ன செய்யணும், இந்த வரக்கூடிய அந்த 4-5 நாட்கள் அதை கடைபிடிக்கும். அதாவது 23 வக்துகள் பிறை 9லிருந்து காலையில பிறை 13 அசர் வரைக்கும், 13 அசர் முடிகிற வரைக்கும். ஒருத்தர் தக்பீரை விட்டுட்டாரு, மறந்துட்டாரு, அவருக்கு தெரியலன்னு சொன்னா இப்ப அவர் என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் தேடும். தக்பீரை கலா செய்ய முடியாது, நான் தொழுகை தான் கலா இருக்கு, தக்பீரை கலா செய்ய கலா செய்யும்போது ஓதிக்கலாம். ஆனா ஒருத்தர் மறந்து ஓதாமே விட்டுட்டாரு, இப்ப அவர் என்ன செய்ய, அதற்கு இஸ்திக்ஃபார் தேடணும்னு சொல்லி மார்க்கத்துல சொல்லப்பட்டது. மாஷா அல்லாஹ். இந்த அரஃபாவுடைய நாளை பற்றியும் தக்பீரை பத்தி உள்ளவங்களுக்கு சில சந்தேகங்களை தீர்த்து வச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் தஆலா மென்மேலும் இது போன்ற பல நிகழ்வுகளின் மூலமாக, உரையாடல்கள் மூலமாக நமக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்கு, பல மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு, இந்த தீனுடைய சேவைகளை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா இந்த
சேனலின் மூலமாக நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தௌஃபீக் இருந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் இந்த சேவைகள் மென்மேலும் தொடர்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.